வெல்கம் டு மை சேனல். இது பாருங்கள், இது வந்து ஆமணக்கு காய். இந்த இப்போ க்ரீன் கலரில் இருக்கிறது ஆமணக்கு காய். அந்த கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கிறது வந்து அது முத்தி போனது. அதை வெடித்து தான் வந்து நமக்கு ஆமணக்கு சீடு கிடைக்கும், விதை கிடைக்கும். அந்த விதையை கொண்டு போய் நம்ம செக்கில் ஆட்டி அதுலேருந்து தான் விளக்கெண்ணெய், அதாவது கேஸ்டர் ஆயில் எடுக்கிறாங்க. இந்த கேஸ்டர் ஆயில் தான் நமக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், இது வந்து கருப்பாக இருக்கிறது அப்படி முத்திடுச்சுன்னா நம்ம மரத்தில் இருந்தே எடுக்க முடியாது. ஏன்னா அது வெடிச்சிடும் ஈஸியாக. சன்லைட் பட்டதுமே வெடிச்சிடும் காஞ்சிருந்தா. நம்ம பச்சையாக பறிச்சிட்டு வந்து 90% நல்லா கொஞ்சம் முத்துனதும் எடுத்துகிட்டு வந்து ஒரு 3 டேஸ்க்கு அப்படியே புழுங்க வைக்கணும். புழுங்க வச்சுட்டு அதுக்கு பிறகு வெயிலில் போட்டோம்னா வெயிலில் போடும்போதே சில வெடித்து கொட்டும், காய் விதை கொட்டும். இல்லாட்டி வந்து மணப்பலகை வச்சு அதை தேய்ச்சி எடுப்பாங்க. எடுத்து படித்து அப்புறம் அதை நம்ம செக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செக்கில் போட்டு ஆட்டி எண்ணெய் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த எண்ணெயை கூட மறுபடியும் பதப்படுத்துவாங்க. அதாவது ஈக்குவலாக தண்ணி விட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணி சுண்டுற வரலும் அந்த விளக்கெண்ணெயை வந்து போட்டு கொதிக்க வச்சு அதுக்கு பிறகு தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்துலலாம் நமக்கு எண்ணெயெல்லாம் அதிகமாக கிடைக்காத காலத்தில் இந்த ஆமணக்கு எண்ணெய் தான் அதிகமாக நம்ம முன்னோர்கள்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை வந்து தலைக்கு கூட உச்சி தலைக்கு சூடாகிடுச்சுன்னா தடவுவாங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கு வயிற்றில் தடவுவாங்க. இது வந்து பேதிக்கு கொடுக்கறதுக்கு கூட விளக்கெண்ணெய் குடிப்பாங்க. அப்புறம் மஞ்சள் பொடி ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக மஞ்சளை அரைச்சி அந்த பவுடரை வந்து இந்த விளக்கெண்ணெயில் குழச்சி போட்டு வச்சுக்குவாங்க. அதே மாதிரி ஊறுகாய்க்கு எல்லாத்துக்குமே இது அந்த காலத்தில் நிறைய யூஸ் பண்ணாங்க. குழந்தை வளர்ப்பானே இதுக்கு ஒரு பெயர் இருக்குது. ஏன்னா பிறந்த குழந்தைக்கு இந்த விளக்கெண்ணெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் இந்த விளக்கெண்ணெய் நிறைய சமையல் கூட யூஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த ஸ்மெல் தான் கொஞ்சம் பேடாக இருக்கும். அதனால தான் பேடுன்னு சொல்ல முடியாது. நமக்கு வந்து அது இந்த வாசம் ஒரு மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் அதில் இல்லை. நல்ல பெனிஃபிட் உள்ள எண்ணெய் தான். இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வெளியில் வந்து நமக்கு எண்ணெய் கிடைச்சா கூட நமக்கு கலப்படம் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ இதெல்லாம் அதிகமாக யாரும் விவசாயத்தில் வயலில் போடுறதில்ல. ஏன்னா என்ன வருமானம் அதிகம் தருதோ அதை தான் போடுறாங்க. இந்த மாதிரி போட்டு இதெல்லாம் கொஞ்சம் நச்சு பிடிச்ச வேலை எடுத்து பறித்து அப்புறம் இது பண்ணணும். அதனால் வந்து இந்த மாதிரி எண்ணெய் வித்துக்கெல்லாம் இப்போ அதிகம் போடுறதில்ல. இப்போ கடலை போடுறாங்க, எள்ளு போடுறாங்க. இது வந்து அப்போ எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பயிர் விளைவிச்சாங்கன்னா அந்த பயிரை சுற்றி ஒரு பாதுகாப்பு அரணா இந்த ஆமணக்கு செடியை போடுவாங்க. ஏன்னா எல்லா பூச்சும் வந்து அந்த ஆமணக்கு செடியில் தங்கிக்கிடுச்சுன்னா செடிங்களை நம்ம வளர்க்கக்கூடிய செடிங்களை பாதிக்காது இருக்கிறதுக்காக தான் இந்த ஆமணக்கு செடி அப்போ பயிர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது டபுள் யூஸ் ஆகிடுச்சு. ஒன்று செடிக்கு பாதுகாப்பு ப்ளஸ் நமக்கு வந்து எண்ணெயாக யூஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ரேராக தான் போடுறாங்க இது. நாங்கள் வந்து இது ஒரு மகாகனி மரம் நட்டிருக்கோம். அந்த மரத்துக்கு இடையில் ஊடு பயிராக இதை போட்டிருந்தோம். நல்லா வந்துடுச்சு. நிறைய இப்போ 2-3 தரம் பறிச்சிட்டோம். அதில் ஒவ்வொரு டைமும் ஒரு 5 கிலோ சீடு இல்லாட்டி ஒரு 6-7 கிலோ சீடு வந்துகிட்ருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நிறைய சீடு சேர்ந்த பிறகு தான் நாங்கள் செக்காட்டுறதா இருக்கிறோம். இன்னும் வீட்டு யூஸுக்கு நல்லது இது. பார்த்துக்கோங்க, இதுதான் வந்து ஆமணக்கு காய். உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.